மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பெண்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் ஏற்படக்கூடிய உடல் நலனில் மாற்றங்கள், அது ஹார்மோன் சேஞ்சஸ் ஒவ்வொரு வயதிலுமே இருக்கும் இல்லையா? அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் நம்ம உடலை பாடாய்படுத்துதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. இதற்கு என்ன காரணம் தெரியல. நேத்து ஒரு மாதிரி இருக்கேன், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களால, ஏற்ற இறக்கங்களால ஏற்படக்கூடியதுன்னு சொல்லலாம். பொதுவாக 40 வயதை நெருங்கக்கூடிய பெண்கள் கவனத்திற்கு தான் இந்த பதிவு. நம்ம வீட்ல நிறைய நம்ம அக்கா தங்கைகள் இருப்பாங்க, நம்ம அம்மாக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே 40 வயது நெருங்குது, இல்ல 40 வயதை கடந்திருக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரியான சில அறிவுரைகள் மற்றும் மருத்துவ குறிப்புகள் இதுல இருந்து நம்ம நிச்சயமா எடுத்து அதை பின்பற்றலாம். பொதுவாக என்ன ஆகும்னா, அந்த மெனோபாஸ் டைம் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, உடல்ல நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் இன்சஃபிஷியன்சி இது எல்லாமே ஏற்படும். இதனால நிறைய மாற்றங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும். மனதளவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, திடீர்னு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படலாம். திடீர்னு வந்து அதிகமா கோவப்படுறது, இல்ல திடீர்னு வந்து நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றது, லோன்லியா ஃபீல் பண்றேன், நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு நிறைய வருது. இப்போ நம்ம கிளினிக் வர நிறைய பெண்கள் மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, மேடம் நார்மலா திடீர்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, திடீர்னு 1 ஹவர்ல வந்து கோவப்பட்டு பயங்கரமா கத்துறா, திரும்ப 1 ஹவர்ல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழறா. இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதுவுமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அந்த ஓவுலேஷன் டைம்ல, பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி மனநலனில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். உடல் அளவில் பார்த்தோம்னா, ஒரு ஹார்ட் பர்ன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நெஞ்சு எரிச்சல், நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு, பால்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். காரணமே இல்லாம ஒரு பயமோ, இல்ல நான் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் பயந்துருக்கிறேன், சரியா தூக்கமே எனக்கு வரமாட்டேன்னாங்க, காரணம் என்னன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும். அடுத்தது இன்டைஜஷன் பிரச்சனை. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, இந்த இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம்னே தெரியாம எனக்கு வந்து இன்டைஜஷன் இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஃபுட் எடுத்தாலும் எனக்கு வந்து சரியாமை. முக்கியமா நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வயிறு உப்புசமா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு உப்புசமா இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி நான் வந்து மோஷன் போய்க்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து சரியாமை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா, ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது ஓய்வே இல்லாம நம்ம மூளை அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருப்போம். வீட்ல குழந்தைகள் பத்தியோ, இல்ல ஹஸ்பண்ட் பத்தியோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் இப்படி சொல்றாங்க அத பத்தியோ, இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக செக்ரீட் ஆறதுனால வயிறு உப்புசம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் சில பெண்கள் பெண்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்னன்னா, மூட்டு வலி, உடல் வலி, காரணமே இல்லாம உடல் முழுவதும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபைப்ரோமயால்ஜியான்ற கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல என்னன்னா, நான் எல்லா ஸ்கேனும் பார்த்துட்டேன். எம்ஆர்ஐ பார்த்துட்டேன், ஸ்கேன் எடுத்து யுஎஸ்ஜி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு. ஆனா எதுக்கு இந்த வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. வீட்ல இருக்கவங்க சொல்றாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்புறம் ஏன் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றேன்னு என்ன திட்டுறாங்க. ஆனா எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. மசில் ஸ்பாசம். இதற்கான காரணம் என்னன்னா, நம்ம உடல்ல என்சைம்ஸ் வந்து அதிகமா செக்ரீட் ஆகுது. வாதம் அதிகமாகுறது ஒரு முக்கியமான காரணம். இதனால என்ன ஆகும்னா, நம்ம உடல் தசைகள்ல அங்கங்க வலியானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். காரணமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் மூட்டுக்குள்ள வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்குன்ட்டு இந்த வலி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தசைகள்லயும் அதிகமான வலியும் பிடிப்பும் ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்கும். அடுத்ததாக இன்னும் சில பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தீவிரமான மலச்சிக்கல். எனக்கு ஒரு 4, 5 நாள் ஆனாலும் எனக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல்னாலயே எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இல்ல. எந்த ஒர்க்குமே என்னால பண்ண முடியல. தொடர்ந்து எனக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, இந்த மூட் ஸ்விங்கோட சேர்ந்து என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைகளோட இது அப்படியே தொடர்ந்து நமக்கு வர வர என்ன ஆகும்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னும் போது எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3, 4 மாசம் எனக்கு வந்து பீரியட்ஸே இல்ல. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வருது. திரும்ப ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஓவர் ஃப்ளோ டிஸ்மெனோரியா அப்படின்ற கண்டிஷன் என்னன்னா, எக்ஸசிவ் ப்ளீடிங்கோட பாடி பெயின், மசில் கிராம்ப்ஸ் அண்ட் ஃபீவர், நாசியா, வாமிட்டிங். இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பா நமக்கு வந்து வரும். ஒரு 2, 3 டேஸ் நம்ம வந்து எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத மாரி கிடத்தி போட்டுரும். ஸோ ஓவர் ப்ளீடிங், நெறைய கிளாட்ஸா எனக்கு வந்து வருது. சடனா வந்து பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவ்ளோ ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல. திரும்ப வந்ததுனாலும் இந்த மாதிரி எக்ஸஸ் ஹெவி ப்ளீடிங் வருது. இந்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு வந்து யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கோ, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருந்தாலோ, இல்ல சர்விக்ஸ்ல ஏதாவது நமக்கு வந்து கட்டிகள் இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நெறைய பேருக்கு கேன்சர் செல்கள் டெவலப் ஆறதுக்கு இந்த ஏஜ்ல வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மூட் ஸ்விங்ல இருந்து நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையா இந்த 40 கடந்த நெறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. நிச்சயமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். ஆனா இத வந்து நம்ம ஒரு ரொம்ப கவனக்குறைவா இல்லாம இதற்கு என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா பெண்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, நம்ம வீட்ல யாருக்கோ ஹஸ்பண்டுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம கவனம் எடுத்து அந்த மருந்துகளை கொடுக்கறது, அவங்களுக்கு டயட் ரெடி பண்ணி கொடுக்கறது இத செய்வாங்க. தனக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தா இன்னைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி தள்ளி போயிட்டு அந்த டிசீஸ் வந்து ரொம்ப தீவிரமான பிறகு நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ பெண்கள் அவர்களுடைய உடல்நிலையில அதிகமான கவனம் செலுத்துவதற்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா இதுதான் முக்கியமான ஒரு காரணம். உடனே விழித்துக் கொள்ளுங்கள். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகளோட மருந்துகளும் நம்ம எடுத்துக்கணும். அதிகமான உணவு முறையில நான் என்ன சேர்த்துக்கலாம்? கேழ்வரகு ரொம்ப முக்கியம், கம்பு முக்கியம், வெள்ளை சோளம் நிச்சயம் மறக்காமல் சாப்பிடுங்க. இதுல அதிகமான நார்ச்சத்து, கால்சியம் ரொம்ப 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 இருக்கு. ஒரு சிலருக்கு கேழ்வரகு கூட ஒத்துக்காது. ஆனா வெள்ளை சோளம் எல்லாருக்குமே நல்லது. இந்த வெள்ளை சோளத்துல சாதமோ, இல்ல நம்ம தோசை, இட்லியோ நிறைய பேர் இதுல பணியாரம்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. வெல்லம், கருப்பட்டிலாம் சேர்த்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நெய் சேர்த்து சாப்பிடும்போது. இத நம்ம வெள்ளை சோளத்தை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். எள்ளு, கருப்பு உளுந்து இதையும் நம்ம சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து சாப்பிட சாப்பிட இந்த 40 வயது நெருங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே குணமாகும். அதே மாதிரி தீவிரமாக நமக்கு வந்து மசில் கிராம்ஸ் இருக்கு, மசில்ல வந்து ஸ்பாசம் இருக்கு, இந்த ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்ற கண்டிஷனுக்கும் நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், குதிகால் வலியோடு சேர்ந்து இருக்கும் இவர்களுக்கு நம்ம எருக்கு தைலத்தையும் பயன்படுத்தலாம். எருக்கு தைலம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா மயன தைலம் இருக்கு. நல்லா அது மெழுகு மாதிரி திக்கா இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இதுல நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாடியில பெயின் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா வெந்நீர் வச்சு குளிக்கும் போது அந்த ஃபைப்ரோமயால்ஜியா, இனம் புரியாத ஒரு வலி தீவிரமா இருந்துட்டு இருக்குன்னா அதுவுமே குணமாகும். இதற்கு அடுத்து பெண்களுக்குன்னே இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது சதாவரியில இருந்து செய்யக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்குல இருந்து செய்யக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், இல்ல நெய் மருந்துகள், கரிசாலை கற்ப மருந்துகள், இது எல்லாமே ஒவ்வொன்னா இருக்கிற சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம பிரெயின் செல்ஸும் வந்து ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு உள்ள சிக்னல்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குன்றவங்களுக்கும் இந்த மூலிகை மருந்துகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, பக்க விளைவுகள் இல்லாம சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா மகளிர் மருத்துவம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவே இருக்கு. இந்த பிரிவுல பெண்களுக்கு ஒவ்வொரு வயதிற்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்கு என்ன சிறப்பு மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப விரிவா நம்ம சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் பெண்களுக்கு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாடி பார்த்துட்டு வயதிற்கு ஏற்ற மாதிரி என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்ற மாதிரி காயகற்ப மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது வீட்டுல இருக்கக்கூடிய மகளிர் அனைவருக்குமே வயதிற்கு ஒவ்வொரு வயதிலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. இந்த மாதிரி மகளிர் மருத்துவம்னு தனியா ஒரு பிரிவு சித்த மருத்துவத்துல இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுல ரொம்ப விரிவா சித்தர்கள் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே அழகா சொல்லியிருப்பாங்க. வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த நாடில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்தோம்னா ஆரோக்கியமாக வாழலாம். 40 வயது என்ன 80 வயதை கடந்தாலும் பெண்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பதிவு பெண்கள் அனைவருக்குமே ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.